நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். இன்று புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, செப்டம்பர் அக்டோபர் இந்த 2 மாதங்களுடன் மாத பலன்களை சொல்ல வருகிறேன். மேச ராசிக்கு 11இல் சனி ஆட்சியடைந்து வக்ரமாயிருக்கிறார். அதனால் சனியின் மூலமாக வரக்கூடிய லாபம், தொழில் மூலமாக வரக்கூடிய விருத்தி, இது ரெண்டும் நன்றாக நடக்கும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் ராசிநாதன், லக்னநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். துடிச்சனால முடிவுகளை எடுப்பதன் மூலமாக அற்புதமான பலன்களை மேசராசினியர்கள் அடைவார்கள் தன் சொந்த முயற்சியால். 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சுக்கிரன் மற்றும் புதன் நிலைமை சரியில்லை. 20ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சியாகவும் புதனும் ஆட்சியாகவும் உச்சமாகவும் ஏற்பட்டு குரு பார்வை புதனுக்கு ஏற்படுவதால் வர்த்தக ரீதியான தொடர்பு, குழந்தை செல்வங்களுக்கு நன்மை ஏற்படுதல், இது எல்லாமே நடக்கும். சூரியன் பஞ்சமாதிபதி 6இல் இருப்பது குழந்தை செல்வங்கள் சில நேரத்தில் கண்ணில் நோய் ராகுடன் சேர்ந்து இருப்பதால், கேதுடன் சேர்ந்து பார்வைப்படுவதால் கண் நோய் ஏற்பட வாய்ப்பு. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். கண்ணில் பிரச்சனை என்றால் உடனே டாக்டரிடம் காட்டுங்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி வருவது நண்பர்கள் மூலமாக லாபம், மனைவி மூலமாக லாபம், கூட்டாளி மூலமாக லாபம். சோ மேச லக்ன மேச ராசிக்கு நண்பன், கூட்டாளி, மனைவி மூலமாக அபரிதமான செல்வ சேர்க்கையும் நன்மையும் ஏற்பட நன்றான வாய்ப்பு, நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். 8 3ஆம் இடத்தில் இருந்தால் திரவீர பராக்கிரமருக்கு வரவு செலவு ஸ்தானம் அற்புதமாக செயல்படும். வரவு செலவுகள் ரொம்ப அற்புதமாக. பாக்கியாதிபதி தனத்தில் இருப்பது தந்தை மூலமாக லாபத்தை ஏற்படுத்தும். தாய் தந்தையர்கள் மூலமாகவும் லாபத்தை ஏற்படுத்தும், நன்மை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்தின் மூலமாக நன்மையும், பூர்வீக சொத்தில் விற்று வரும் லாபத்தையும் இவர்கள் அடைவார்கள். 10 வக்ரமாயிருந்தால் கூட 11இலிருந்து 10ஆம் இடத்தை நோக்கி வக்ரமாயிருப்பது ஸ்டாண்ட் ஸ்டில் என்ற வக்ரம் என்றால் ஸ்டாண்ட் ஸ்டில், அதே இடத்தில் இருப்பது. நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறது. பிறகு மேசராசிக்கு என்பது இப்பொழுது சிகரம் வைத்தால் போல் சனி, குரு, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் அனைத்து கிரகங்களுமே மிக மிக சாதகமான நிலையில் இருப்பதாகும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அவர்களுக்கு அற்புதமான காலமே. எல்லார் மூலமாக நன்மையும் சந்தோஷமும் பயணங்களும் அடைந்து பயணத்தின் வெற்றியும் வெளிநாடு தொடர்புடைய மனிதர்கள் மூலமாக அற்புதமான வரவு செலவுகள் நடக்கும். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் அனைத்து நன்மைகளையும் அடைத்து சந்தோஷியாக வாழ்வார்கள்.